அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஆயத்துல்லா அலி காமனி, ஈரானுடைய ஆன்மீக தலைவர், ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு படுபயங்கரமான எச்சரிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். டர்க்கியினுடைய அனடூலு செய்தி நிறுவனம் மிக முக்கியமான ஒரு தகவலாக இதை வெளியிட்டிருக்கிறது. அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் இதை ஒரு பரபரப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் பேசுகிற இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டால், பாரசீக வளைகுடாவில் பேர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் 700 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் நிற்குது. அந்த கப்பல்களை குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த கப்பல்கள் கொண்டு வந்து பாரசீக வளைகுடாவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல்கள் எவ்வளவு படுபயங்கரமானதோ அதைவிட பயங்கரமானது அந்த கப்பல்களுக்கு கீழே போய் அடித்து கப்பல்களை நாசமாக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்னு இருக்கிறாரு. உங்கள் கப்பல் பயங்கரமானது தான், என்ன அவ்வளோ பெரிய நகரம், ஒரு நகரம் மாதிரி இருக்குது. அந்த கப்பலில் நூற்றுக்கணக்கான தாக்குதல் F-35, F-16 வகையான விமானங்கள், ஜெட் விமானங்கள் என்று அதெல்லாம் ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சிருக்கிறீங்க. அணு ஆயுதத்தை சுமந்து செல்லுகிற ஏவுகணைகள் வரைக்கும் வச்சு தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் எது வரைக்கும் சாத்தியம் என்று கேட்டால், அந்த கப்பல் இருக்கிற வரைக்கும் தானே. கப்பலையே அடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் யார் மேலே நீ தாக்குதல் நடத்துவ என்கிற விதமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த கப்பலை பொறுத்தவரையில் மிக பிரம்மாண்டமான மிக பயங்கரமான ஆயுதங்களை கொண்ட ஒரு கப்பல் தான். ஆனால் அந்த கப்பலை கடலுக்கு கீழாக சென்று தாக்குதல் நடத்தி மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்கள் அதைவிட ஆபத்தானது, அவை எங்களிடத்தில் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு ஆயத்துல்லா அலி காமனி. உலகத்திலேயே மிக வலிமையான இராணுவமாக பார்க்கப்படுவது அமெரிக்க இராணுவம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதை சுட்டி காட்டுறார் ஆயத்துல்லா அலி காமனி. உலகத்திலேயே மிக வலிமையான ஒரு இராணுவம் மீள முடியாத ஒரு அடியை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பெரிய இராணுவம் தான், ஆனால் எங்களோட மோதி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியுங்கிற விதமாக ஆயத்துல்லா அலி காமனி அவங்க சொல்லிட்டு மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானை நோக்கி நாங்கள் ஒரு போர்க்கப்பலை அனுப்பினோம் என்று சொல்லி அமெரிக்கர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. சரி, ஒரு போர்க்கப்பல் உண்மையிலேயே ஆபத்தான எந்திரம் தான், ஆனால் ஒரு போர்க்கப்பலை விட ஆபத்தானது கடலுக்கடியில் சென்று அதை மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுசக்தி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய முடிவை முன்கூட்டியே தீர்மானிப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்கிறாரு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிப்பேன் குத்துவேன் வெட்டு வேண்டுகிட்டு இருக்கிற, அது எப்படி சரியானதுன்னு கேட்குறாரு. ஒன்றும் பேசு, இல்லைனா சண்டைக்கு வா, உன் ஆயுதம் பெருசுன்னா அதை அழிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக காமனி அவங்க சொல்லுகிற அதே நேரத்தில் மேலதிகமாக ரஷ்யா, சீனா, ஈரான் இணைந்து ஹொர்முஸ் நீர்நிலை பகுதி, ஹொர்முஸில் தான் அமெரிக்காவினுடைய கப்பல்களும் வந்து நிற்குது. அதே ஹொர்முஸில் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களும் சீனாவினுடைய போர்க்கப்பல்களும் ஈரானுடைய போர்க்கப்பல்களும் சேர்ந்து இந்த மாதம் நடுப்பகுதிகளில் ஒரு பெரிய கடற்படை பயிற்சியை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள்.